வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை அறிக்கையை யதார்த்தமாக்கும் வகையில் ஹட்டன் பிரகடனத்துக்கு அமைவாக மலேக மக்களுக்கான வீடமைப்பு நலன்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் இந்திய வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் 4வது கட்டத்தின் கீழ் 2,000 பேருக்கான வீட்டுரிமைக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வு பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பாதுகாப்பான சூழல் நேய அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த வேலை திட்டத்தின் கீழ் வீடொன்றுக்கு தலா 28 லட்சம் ரூபாய் நிதி உதவியை இந்திய அரசாங்கமும் வீடுகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் தலா 4 லட்சம் ரூபாவும் செலவிடப்படுகின்றமை விசேட அம்சமாகும். இலங்கை இந்தியா இடையிலான இந்த பகிரப்பட்ட உறுதிப்பாடானது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது உறுதிப்படுத்தப்பட்டது. பிரதமர் மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற நோக்கின் கீழ் இந்தியா விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கி முன்னகர்ந்து வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டலின் கீழ் இலங்கையும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கிய மாற்றங்களை உருவாக்கும் பாதையில் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் உள்ள இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சமூகத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வாழும் உறவு பாலமாக திகழ்கின்றனர். இன்று இலங்கை முழுவதும் 65,000 வீடுகளை நிர்மாணிக்கும் உறுதிப்பாட்டினை இந்தியா கொண்டிருக்கின்றது. இது நாட்டின் 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய திட்டமாகும். இன்றைய சூழலில் 64 பில்லியன் இலங்கை ரூபா நன்கொடையின் கீழ் இத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பாரிய முயற்சியானது பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வினை மாற்றியுள்ளது. அவர்களுக்கு இதனூடாக இருப்பிட வசதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதேபோல அவர்களது கௌரவம் உறுதிப்பட்டதுடன் வாழ்க்கை தரமும் மேம்பட்டுள்ளது. சிறந்த புலவரும் ஞானியுமான திருவள்ளுவரின் அந்த திருக்குறள்களில் ஒன்றான விருப்பர சுற்றம் இயன் அருப்பர ஆக்கம் பல்வோன் தரும், which translates to a relative's unchanging love என்ற திருக்குறளை காட்டிலும் வேறு எவ்வகையான வார்த்தைகளால் இந்த பந்தத்தினை விவரிக்க முடியும்? அதாவது ஓர் உறவின் மாறாத அன்பே வரையறையற்ற வளர்ச்சிக்கான ஆதாரமாகும். I take this opportunity to reaffirm India's unwavering commitment. வீட்டுத் திட்டம் தொடர்பில் தொகுக்கப்பட்ட நூல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜனாதிபதி நிகழ்வில் உரையாற்றினார். ஸ்ரீலங்காவத் இந்தியாவத் அத்தர திபென இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான, இலங்கை மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இடையிலான நீண்டகால வரலாற்று சிறப்புமிக்க உறவின் வெளிப்பாடாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால உறவு காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்த போது $3 பில்லியன் கடனுதவியை வழங்கினர். மருந்து பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய விடயங்களுக்கும் பாரிய உதவியை எமக்கு வழங்கியிருந்தனர். கடன் மறுசீரமைப்பின் போது இந்தியா எமக்கு உதவியது. இதனால் கடந்த வருடம் டிசம்பர் 21ஆம் திகதி எம்மால் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது. எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் எமது பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்திய அரசு வழங்கும் உதவி மிக முக்கியமானது. எமது நாட்டின் பொருளாதார மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்திய அரசு வழங்கும் உதவிகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் இலங்கையில் திட்டங்களை சிறப்பான முறையில் முன்னெடுக்கும் உயர்ஸ்தானிகருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். விசேஷம் அப்பி இஸ்துதிவந்த வென்ன மே அவஸ்தாவை உபயோக කරගන්නවා. மலேக மக்களின் சம்பள பிரச்சினைக்கு இந்த வருடத்துக்குள் தீர்வு வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். மே மலேகம் ஜனபஜாவ இதாமத் சுவிசேஷி ஜனபஜாவா. மலையக மக்கள் இந்த நாட்டில் முக்கியமான மக்கள். எமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள மக்கள் 202 வருடங்களாக நாட்டின் தேயிலை உற்பத்திக்காக சிறப்பாக பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். அரசாங்கம் என்ற வகையிலும் சமூகம் என்ற ரீதியிலும் அந்த மக்களின் அடிப்படை தேவை மற்றும் சிறந்த வாழ்வினை வழங்க வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. இந்த நாட்டில் இந்த மக்கள் ஒரு அங்குலமேனும் நிலமின்றி வாழ்ந்து வருகின்றனர். அந்த மக்களுக்கான காணி உரிமை, வீட்டுரிமை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதற்காக பெருந்தோட்ட அமைச்சரும் வீடமைப்பு அமைச்சரும் பாரிய பங்களிப்பினை செய்து வருகின்றனர். தங்களின் வாழ்வினை கொண்டு செல்வதற்கு நியாயமான சம்பளம் வழங்க வேண்டும். நீண்ட காலமாக 1,750 ரூபாய் சம்பளத்தை கோரி வருகின்றனர்.
எந்த வகையிலாவது இந்த வருடத்தில் அந்த சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும். தோட்ட பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று அதற்கு தேவையான டாக்டர்கள் மற்றும் ஊழியர்களை நியமித்து தேவையான மருந்து பொருட்களை வழங்க நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். எந்த நிறுவனத்திற்கோ கம்பெனிக்கோ உங்களின் சுகாதார உரிமை வழங்கப்படவில்லை. உங்களின் சுகாதார பாதுகாப்பினை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. இந்த நாட்டிற்கு வருகை தந்து பொருளாதாரத்தை முன்னேற்ற செயற்பட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்து மண்ணுக்கு உரமாகிய நீங்கள் இவ்வாறு வேற்று நபராக முடியும். இந்த நாட்டு மக்களாக உங்களுக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும். அந்த கௌரவத்தை வழங்க வேண்டும். நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தி அதனை சிறிதும் மழுங்கடிக்காமல் முன்னோக்கி கொண்டு செல்வது எமது பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் தயாராக இருக்கின்றோம். බිඳවැටෙන් ඉඩ නොදී ඒ විශ්වාසය ශක්තිමත් කරමින් ඉදිරියට ගෙන යාම තමයි අපේ වගකීම. ඒ වගකීම අපි ඉටු කරන්න සූදානම්. இதேவேளை போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். දරුවා මද්‍රව්‍යවල ගොදුරු இன்று நாம் ஒரு கிராமத்திற்கு சென்றாலும் நகரத்துக்கு சென்றாலும் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். அவர்களது வாழ்க்கை வீணாகி செல்வது தொடர்பில் எம்மிடம் தெரிவிக்கின்றார்கள். அரசு கட்டமைப்பு என்ற ஒரு யந்திரத்தினால் மாத்திரம் இதனை நிறுத்த முடியாது. இதற்கு மக்களின் ஆதரவு தேவை. நாம் ஒரு படி முன்னோக்கி சென்றுள்ளோம். எனினும் இந்த நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது. அந்த கருப்பு வியாபாரம் அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளது. போலீசாரின் உள்ளேயும் இராணுவத்தின் உள்ளேயும் சுங்கம், ஆர்எம்பி, நீர்ப்பாசனம் போன்ற பல துறைகளிலும் பரவியுள்ளது. போதைப் பொருட்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே ஒரு பாரிய உறவு காணப்படுகிறது. பாரிய நிதிப்புழக்கம் காணப்படுகிறது. நாம் தெரிவு செய்ய 2 பாதைகள் உள்ளன. இதனை கவனத்திற்கொள்ளாமல் இருப்பது போல் கடந்து செல்வது ஒரு விதம். இரண்டாவது, அதற்கு எதிராக போராடுவது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கைவிட வேண்டுமா? நாம் எடுத்துள்ள தீர்மானத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. நாட்டில் இந்த பேரழிவை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட 2000 மலேக மக்களுக்கான வீட்டுரிமைக்கான ஆவணங்களை கையளிக்கும் நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆரம்பித்து வைத்தார். மண் சரிவு அபாயத்தை எதிர்கொண்ட நாயபத்த தோட்டத்தைச் சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு காணி உரிமை பத்திரங்களும் ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டன. அடுத்ததாக திருமதி பெருமாள் பத்மினி அவர்களை அழைக்கின்றோம். விழா நிறைவில் கூடியிருந்த மக்களுடன் ஜனாதிபதி ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார்.